strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை ஷோ. கிரிக்கெட் சம்பவமோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பார்ட் 1 நல்லா வரவேற்பு ஆக்சுவலா நிறைய பேர் கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் தான் இது. ஒரு ரா வீடியோ. நம்ம வந்து கிரிக்கெட்டை பத்தி தான் பேச போறோம், அது வேற விஷயம். அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியா பேச போறோம் இந்த வீடியோல. அப்படிதான் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்ன்றது கிடையாது. டைம் கிடைக்கும் போது கனெக்ட் ஆயிடுறோம். நான் சில விஷயங்களை ஷூட் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் ரெண்டு பேருமே பாலா ஆஸ் வெல் சபரிஷ் ஜாயின் பண்ணுவார் இன் பிட்வீன் ஆஃப் த வீடியோல. ஏன்னா நம்ம சேனலோட பீடாக அவர் இமிடியேட்டா அவரால் ஜாயின் பண்ண முடியாது, இன் பிட்வீன்ல தான் ஜாயின் பண்ணுவாரு. அண்ட் நம்ம பாலா சிபிஎம் இருக்காரு. கைஸ், இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், எப்படி எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ நம்ம சேனல்ல இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஆதரவு கொடுக்கணும்ன்றது என்னோட ஒரு ஆசை. சிபிஎம் கிரிக்கெட் அந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பாலா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜேர்னி வித் சபரிஷ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ நான் எந்த அளவுக்கு நியூட்ரலா பேசுறேனோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா பேசுறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுத்துருங்க. ஸோ பாலா, வெல்கம், ஹாப்பி டு சி யூ அகைன். ஏன்னா ஒன் செகண்ட் அப்படியே நம்ம பார்ட் 2 கண்டினியூ ஆகுது. அப்படியே பார்ட் 2 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஹாப்பி டு சி அகைன். கண்டிப்பா பாலா, கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஸோ மக்களுக்கு இன்னொரு விஷயத்த நம்ம கிளாரிட்டியோட சொல்லிடணும். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டைம் கிடைச்சதுன்னா நாங்க வந்து வீக் டேஸ்லயும் வந்து இந்த கிரிக்கெட் சம்பவம் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா டெஃபினட்டா வீக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வரும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அட்லீஸ்ட் வீக் எண்ட்ல எடுத்துட்டு வீக் டேஸ்லயாவது நாங்க போஸ்ட் பண்ண பார்ப்போம். வி வில் ட்ரை டு கம் ஆன் வீக் டேஸ் ஆல்சோ. ஸோ பாலா, இன்னைக்கு அஜெண்டா நான் என்னன்னு சொல்லிடுறேன் பாலா. ஸோ இன்னைக்கு அஜெண்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்டர் டென்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் முதல்ல நம்மளுக்கு முக்கியம், ஓகேங்களா? ஏன்னா மக்கள் வந்து ஹாப்பியா இருக்கணும், பார்டர் டென்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்டாப் ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டா? அந்த வகையில IPL 2025 இஸ் பேக்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் வந்து அவங்க வந்து அதாவது ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கம்மிங் வெனஸ்டே தேர்ஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பிசிசிஐ. பட் மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த மண்டேயாவது ஸ்டார்ட் ஆயிடும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி 3 லொகேஷன்ஸ் சவுத்ல பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து அகமதாபாத்ல நடக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அஜெண்டால வந்து IPL பத்தி தான் பேச போறோம் பாலா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் ரிட்டையர்மெண்ட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஆனா வந்து நான் என்ன நினைச்சேன்னா மேபி இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறமா ஒரு வேளை அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு விஷயத்துல தான் நான் லைட்டா ஷாக் ஆனேன், அவர் கண்டினியூ பண்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மூணாவதா பாத்தீங்கன்னா விராட் கோலி அவருமே வந்து ரிட்டையர்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு போல. நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன்னு பிசிசிஐல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கன்ட்டு. அது எனக்கு ஒரு பிட் ஆஃப் அ ஷாக்கர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோலிக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த WTC அடுத்த சைக்கிள் இருக்குமே அவருக்கு வந்து டைம் இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்லன்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலா. ஸோ மூணாவதா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உமன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்தியன் உமன்ஸ் அந்த ட்ரையாங்குலர் சீரீஸ் பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கொலம்போல ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கப்பையும் தூக்கிட்டாங்க. ஏசியா கப்ல அங்க போய் தோத்தாங்க லாஸ்ட் டைம், அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அது ஒரு ரிடம்ஷன். ஸோ நம்மளோட உமன்ஸ் கிரிக்கெட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆக்சுவலா விளையாடி இருக்காங்க. ஸோ என்னோட மெயின் அஜெண்டா இந்த 4 தான் பாலா. ஸோ முதல்ல நம்ம IPL 2025 நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இன்ட்ரோலாம் நிறைய கொடுத்துட்டேன், நான் நிறைய பேசிட்டேன். இப்போ உன் கையில தான் ஒப்படைக்க போறேன். IPL 2025 இஸ் பேக். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா டெஃபினட்டா இப்போ வந்து அந்த 3 வென்யூட போயிருக்காங்க, பெங்களூர், சென்னை, அப்படி தென் பாத்தீங்கன்னா கொல்கட்டான்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, ஹைதராபாத். ஸோ இந்த 3 வென்யூட போயிருக்காங்க. அரௌண்ட் பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே அதுக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹாப்பி டு சி IPL வந்து பேக் ஆயிருக்குங்கிறப்போ நம்ம அப்படியே மேட்சஸ் கண்டினியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த May 30 முடிக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா டபுள் ஹெட்டர் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள வந்து எவ்வளோ அந்த மேட்சஸ்ல வந்து புஷ் பண்ண முடியுமோ அதுக்காக வந்து டபுள் ஹெட்டர்ஸ் வந்து நிறைய போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த சீரிஸ் வருது, WTC ஃபைனல் வருது. ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த May 30 முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷெடியூலோட போயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஒரு RCB பார்த்தீங்கன்னா செட்டில்டாக இருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் சாலிட் ஸ்குவாடாக இருக்காங்க. அந்த டாப் 3 யார் உடைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல ஒரு சாலிடாக இருக்காங்க. தென் மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலே போயிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அந்த விவேக் ஜோக் மாதிரி தான், எப்படி இருந்தா நான் எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு அவங்க வந்து சூப்பராக அந்த 3rd பொசிஷன்ல வந்து முடிச்சிருக்காங்க. பஞ்சாப் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மாதிரி நல்லா எல்லாரும் ஒரு மாதிரி கோர்டாக இருக்காங்க. ஸோ
தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே ஆப்வியஸ்லி வந்து நடந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி சண்டேனால நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்தமா அப்படியே போயிட்டு இருக்குங்கிற மாதிரி, ஐபிஎல் வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி குதூகலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஸ்டேல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபயர்டப்பா இருக்கும். ட்ரூ ட்ரூ, கண்டிப்பா நீ சொல்றது கரெக்ட். சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேள்விப்பட்டேன். அதாவது மேபி ஆஸ்திரேலியன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டாங்களா அவங்க ஹோமுக்கு, திருப்பி வருவாங்களான்றது டவுட்ன்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பிஎஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சில ஃபாரினர்ஸ்லாம் கதறி அழுத மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டேன். டாம் கரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டே இல்ல ஏர்போர்ட்லன்னு கேட்கும்போது அவர்லாம் கதறாசி. பிஎஸ்எல் பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அதை பத்தி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய டோர்னமெண்ட் இல்ல. இருந்தாலும் சும்மா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காக சொன்னேன். ஐபிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் திருப்பி கம்பேக் ஆவாங்களான்றது எனக்கு டவுட். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில கண்ட்ரிஸோட ஃபாரின் பிளேயர்ஸுமே வந்து திருப்பி கம்பேக் ஆவாங்களான்னு எனக்கு டவுட்டா தெரியுது. புரியுதா? நான் பார்த்த சில ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா சில பேருங்க வந்து திருப்பி கம்பேக் கொடுப்பாங்களா இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு கம்ப்ளீஷனுக்காகன்றது டவுட்டா தெரியுது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆர்சிபிக்கு. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூர்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து வரது டவுட், ஏன்னா அவர் டபிள்யூடிசி கான்சென்ட்ரேட் பண்ண போறாருன்ட்டு. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா, மேபி சவுத் ஆப்பிரிக்கா, டெவல் பிரிவிஸ் அவர்லாம். அது பட் அது ஒரு பெரிய லாஸா இருக்காது சிஎஸ்கே, ஏன்னா ஆல்ரெடி அவுட் சிஎஸ்கே. பட் ஆர்சிபி டீம் மாதிரி, எம்ஐ டீம் மாதிரி, எம்ஐல சில பிளேஸ்லாம் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மத்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசிலாம் இதனால பெரிய அஃபெக்ட் ஆகும் நீ நினைக்கிறியா? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதை பத்தி? ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து இப்போ கீ பவுலர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பிளேயர் ஆஃப் த சீரீஸே பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய மேட்சஸ் அந்த ஒரு பவுலிங்லேயே வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இல்லாத பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கீனே சொல்லலாம் ஆர்சிபிக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லுங்கி நெகடி விளாண்டார். மேபி அந்த நூவன் தோஷாரா கூட வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு டெத்லையும் டீசெண்டாக போட்டு கொடுப்பாரு கம்பேர் டு இப்போ ரீசெண்டாக அந்த நிறைய அந்த லீக்ஸ்லாம் பட் ஆனா பார்த்தீங்கன்னா. இங்கடி செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு அகைன் சிஎஸ்கே பாலா. ஏன்னா 4 overs டெஃபினட்டா 32 இல்ல நான் லாஸ்ட் runs. மேட்ச் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு மொமெண்டம்ல போட்டிருந்தாரு. பட் அதே மொமெண்டமா அப்கமிங் மேட்சஸ்ல என்ன சொல்றது அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவாரா, அதே ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு போவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குல்ல. பட் ஸோ இட் இஸ் நாட் ஃபேர்ல. யூ ஹேவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹிம்ல பிகாஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட். ஆக்சுவலா அது ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் பாலா என்ன பொறுத்த ஏன்னா வரைக்கும். டெஃபினட்டா 4 overs 32. ஏன்னா அவர் தான் கேமே சேஞ்ச் பண்ணாரு அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ். புரியுதா உனக்கு? ஆயுஷ் மாத்தரே அண்ட் டெவல் பிரேவிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது. நுவான் துஷாரா டெத்லி யூஸ் ஆவார்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிடி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப் ரீப்ளேசிங் ஜோஸ் ஹேசல்வுட். ஆக்சுவலா அவர் என்ன வந்து பண்ணிருப்பாரோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாரு. அதுவும் பெங்களூர்ல, நான் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ ரிமைனிங் மேட்சஸ் அங்கதான் நடக்க போகுது. ஸோ நானா அந்த டெஃபினட்டா என்கிடியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் அன்லஸ் இஃப் இஸ் கோயிங் டு ஹேவ் அ 2 பேக்-to-back பேட் கேம்ஸ். இது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தான். இது இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா போட்டாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 பேட் கேம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து நுவான் துஷாரா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி வந்து நம்ம போனா நல்லா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஆல்ரெடி எலிமினேட் ஆன டீம்ஸ்ல இருந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பிக் ப்ளோ ஃபார் தெம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க அவுட். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்களும் விளையாடி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட சில டீம்ஸ் விளையாடுறாங்க டாப் 4க்கு கம்பீட் பண்ண. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஃபாரினர்ஸ் அவைலபிளா இல்லாம இருக்கிறது இந்த டீம்ஸ்க்குலாம் பிரச்சனை இல்லை. பட் டாப் 4 டீம்ஸ் கண்டிப்பா அதை மிஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம ஆக்சுவலா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாலா. ஸோ அது ஒண்ணு நம்ம ஏற்கனவே போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மொமெண்டம்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. புரியுதா உனக்கு? ஸோ மும்பை வந்து ஒரு ஃப்ளோல இருந்தாங்க, எம்ஐ ஒரு ஃப்ளோல இருந்தாங்க. ஈவன் ஆர்சிபி வேர் ஆல்சோ ஆன் அ வெரி குட் ஃப்ளோ. பஞ்சாப் கிங்ஸ் ஷ்ரேயா ஐயர் போன மேட்ச்ல அந்த அந்த இன்னிங்ஸை முடிஞ்சு எல்லாருமே கிளம்ப சொல்லும் போது அவர் நடந்து போகும்போது அவர்கிட்ட அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுது. நாங்க ஒரு ஃப்ளோல இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி. டிசி சீம்ஸ் டு பி சோ லக்கில. அதாவது அந்த ஹைதராபாத் மேட்ச் அவங்க லிட்டரலி தோத்துருக்க வேண்டிய மேட்ச், மழை வந்து காப்பாத்திடுச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா போற போக பார்த்தா 240 அடிப்பாங்க போல இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி தோணுச்சு. அதுவும் இட் வுட் ஹவ் பீன் a tough chase for them definitely. கரெக்டா? சோ அந்த வகையில அவங்களுக்கு ஆக்சுவலா 2 பாயிண்ட் கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் கிரேட் திங் ஃபார் தெம். அவங்களோட ஃபார்மும் சரியில்லை. ஸோ ஸ்டில் தே ஹேவ் அ வெரி குட் சான்ஸ்ல அந்த ரேஸ்குள்ள போறதுக்கு. ஸோ இட்ஸ் டெல்லி சீம்ஸ் டு பி ஹேவிங் தட் லக். அந்த லக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறா பாலா? அதுல இன்னொரு இப்போ ஒரு நியூஸுமே வந்துச்சுன்னா, இது எந்த அளவுக்கு கரெக்டா உண்மைங்கிறது தெரியல. அந்த டெல்லி பஞ்சாப் மேட்ச் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அந்த அப்படியா? அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த கண்டினியூ பண்ணுவாங்கன்னா எப்படி பாலா? அந்த அது எப்படி அவங்க ரிமைனிங் அந்த 11 hours ஆடி இருக்காங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவாங்களா ஆர் இட் வில் பி a அப்படி fresh match? அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. கரெக்டா நீங்க சொன்னீங்க. கரெக்டா அந்த எதுல இருந்து விட்டாங்களோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபேரான நியூஸ் அப்படிங்கிறது வந்து தெரியல. அபிஷாலம் வரப்போதான். 2 things இருக்கு. 2 சாரி பாலா இன்டரப்ட் பண்ணதுக்கு. 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, நீ வந்து வேற ஒரு கிரவுண்ட்ல ஆட போற, சேம் கிரவுண்ட்ல ஆட போறது இல்ல அப்படின்னும் போது கண்டிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கலாம்.
11 ஓவர்ஸ்ல 122 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாங்க கரெக்டா பஞ்சாப் ஆன ஃபிளாட் ட்ராக். இதுவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேட்ச் வந்து சென்னையிலயோ இல்ல ஹைதராபாத்லயோ ஷெட்யூல் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல சென்னை ஹைதராபாத் பாத்தீங்கன்னா ஃபிளாட் ட்ராக்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஒரு ஸ்லகிஷ் ட்ராக்ஸ். ஸோ 11 ஓவர்ஸ் 122 அவங்க வந்து கண்டினியூ பண்ணி ஸ்லகிஷ் ட்ராக்ல அவங்க ஒரு லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் 80 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி வந்து டிசி வந்து அந்த டஃப் விக்கெட்ல சேஸ் பண்ணும்போது இட் ஒன்ட் பி வெரி ஃபேர்ல. இது ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, இல்ல நாங்க 11 ஓவருக்கு 120 அடிச்சிட்டோம்டா, ஃப்ரெஷ் மேட்சா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மேட்ச் வந்து கேன்சல் பண்ணி 2 டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுல தான் லாஜிக் இருக்கு தவிர, இதுல வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா நான் ஐ மீன் இருக்கிறதுல இருந்து நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஃபேரா இருக்காது. பிகாஸ் அவங்க டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்ச்ல விளையாடுவாங்க. சோ அது வந்து டெல்லிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஐ வில் கிவ் ஈச் ஒன் பாயிண்ட், இந்த மேட்சை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சது அந்த டைம்லயுமே. சோ அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ என்ன நினைக்கிற? டெஃபினட்டா நான் இப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஃபேர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2 டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, பஞ்சாப் 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பாயிண்ட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதை வந்து திருப்பி நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இப்போ சென்னை கண்டிஷன்ஸ்ல இப்போ பஞ்சாப் மேட்ச் போட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 80 அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 210 220 அது வந்து சேஸ் பண்றது டெல்லிக்கு வந்து ஒரு மாதிரி டஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குங்கிறப்போ ஸோ 2 பேருக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, சரி பார்ப்போம் ரிமைனிங் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அஜெண்டால அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹிட் மேன் ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓகே, ஸோ எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன தோணுச்சுன்னா, ஐ தாட் மேபி இந்த இங்கிலாந்து சீரிஸ் ஆடிட்டு அவர் ரிட்டையர் ஆவாரோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எப்படிதான் நியூஸ் போயிட்டு இருந்தது. ரோஹித் சர்மா லாஸ்டா கொடுத்த அந்த பேட்டி ஞாபகம் இருக்கும் உனக்கு, லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் அவர் சொல்லியிருப்பாரு ஆஸ்திரேலியால, இல்ல நான் ரிட்டையர் ஆகிற ஐடியாலாம் இல்லைன்னு. நான் நினைச்சேன் அவரை கண்டினியூ பண்ணுவார் போல இருக்குன்னு. பட் ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் இஸ் டிசிஷன். ஏன்னா WTC சைக்கிள் புதுசா ஸ்டார்ட் ஆக போது, முக்கியமா 50 ஓவர்ஸ் கண்டினியூ பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரோஹித். ஸோ அது ஒரு ரொம்ப குரூஷலான ஒரு ஃபேக்டர். ஸோ இஸ் எய்மிங் அட் 2027 வேர்ல்ட் கப். இன்னும் வந்து ரோஹித் சர்மாவோட டிராஃபி கேபினெட்ல இல்லாதது வந்து பார்த்தா அந்த 50 ஓவர்ஸ் தான். அதையும் இன்கேஸ் அவரால் வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா MS தோனிக்கு ஈக்குவலா நம்ம வந்து ரோஹித் சர்மாவையும் வந்து தலைமையில வச்சு கொண்டாடுவோம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பெருமை சேர்த்திருக்காங்க நம்மளுக்கு. சோ கண்டிப்பா ரோஹித் அது ஒரு டார்கெட்டா வந்து தான் இறங்கி இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு, விச் இஸ் குட் திங் தான். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் ரோஹித் சர்மா ஹேவிங் 40 ஆவரேஜ், ஸ்கோரிங் மோர் தென் 4300 ரன்ஸ், ஆல்மோஸ்ட் ஹேவிங் 12 டெஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் நினைக்கிறேன். சோ அவையில வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்துல ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. கண்டிப்பா அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து இல்ல, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் இங்கிலாந்துல நல்லா விளையாடி இருக்காரு. பட் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா கலக்கியிருக்காரு, அது எந்த டவுட்டுமே இல்ல. அவரோட டெபியூ மேட்ச் சீக்கிரமா வந்திருக்க வேண்டியது, ஆக்சுவலா டெபியூ மேட்ச் அவருக்கு சீக்கிரமா வந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா டெபியூ மேட்ச் கிடைச்ச உடனே அந்த பேக் டு பேக் செஞ்சுரி அடிப்பார் வெஸ்ட் இண்டீஸோட, அவரோட ஹோம் கிரவுண்ட்ல வேங்கடையில. ஓகேவா? சோ அந்த பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் வந்து ரொம்பவே குரூஷலா இருந்தது ரோஹித் சர்மாக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமே திருப்பி ஒரு இன்ஜுரி வந்துச்சு, ஒரு செட் பேக். ரோஹித் சர்மா வந்து அந்த இன்ஜுரி எல்லாம் இல்லாம ஆடிந்தாருன்னா இந்நேரம் ஒரு 10,000 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஹி ஹஸ் ரியலி டன் வெல் இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ். அதுவும் ரீசெண்ட் டைம்ல அந்த ஒரு ஸ்டார்ட் வேற கொடுக்குறாரு. சோ அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆஃப் லேட் ஹி வாஸ் பீங் லிட்டில் டிசப்பாயிண்டிங். பட் ஹி ஹேட் அ வெரி டீசென்ட் டெஸ்ட் ரெக்கார்ட், ஹேவிங் 40 ஆவரேஜ். ரிட்டையர் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, அந்த டெஸ்ட் மேட்ச் ரெக்கார்டை பார்க்கும் போதுல இவர் வந்து ரொம்ப டீசென்டா பண்ணிருக்காருப்பா, நல்ல ஒரு குட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஏன்னா டெஃபினட்டா ஒரு மாதிரி நல்ல ஒரு கெரியர்னு சொல்லலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேட் என்ட்ரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட டெஸ்ட் கெரியர் தான் கடைசியா வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் 100 பாத்தீங்கன்னா இன்ஜுரிஸ்னாலதான் மெயினா. டெஃபினட்டா. ஏன்னா அந்த ஒரு இன்ஜுரிஸ் இருக்கும். அவர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு முடிவுனா சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து அடுத்த அப்கமிங் டீம் வந்து நல்லா இருக்கு. அவர் வந்து அந்த யங்ஸ்டாரை வந்து ட்ரஸ்ட் பண்றாரு. ஸோ நான் போனா என்னோட இடத்துல இன்னொரு நல்ல ஒரு யங்ஸ்டார் வருவாங்க, இல்ல பாத்தீங்கன்னா KL ராகுல் கூட ஓப்பனிங் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கரெக்ட் காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் பாத்தீங்கன்னா டீம் விட்டு போயிருக்காரு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி 100 பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு சீரிஸ் இங்கிலாந்து கூட வந்து ஆடிட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ நல்ல ஒரு கெரியர்னே சொல்லலாம். ஒரு ஷார்ட் டைம் பீரியட்னாலும் சூப்பர் கெரியர்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா கிட்ட. எனக்கு ஆக்சுவலா ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் நாக் டெஸ்ட் கிரிக்கெட்லன்னு எடுத்துக்கிட்டால கண்டிப்பா இங்கிலாந்துல அவர் அடிச்ச அந்த ஒரு 100, அது டஃப் கண்டிஷன்ஸ். அவரும் KL ராகுலும் அந்த டஃப் கண்டிஷன்ஸை வந்து சர்வைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடி இருப்பாங்க, அது செம நாக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 200 இந்தியாவில் ஐ திங்க் இங்கிலாண்டோட சென்னையில நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட நாக்பூர்ல நினைக்கிறேன். டஃப் கண்டிஷன்ஸ் டேர்னர். ஆனா இவரு மட்டுமே நின்று ஒரு டேடி 100 அடிப்பார், 170 160ன்ற மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து ரோஹித் சர்மா பாயிண்ட் ஆஃப் வியூல
அவர் விளையாடின நல்ல நாக்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒரு 3 நாக் நான் டெஃபினட்டா சொல்லுவேன். அது இல்லாம சின்ன சின்ன கேமியோஸ் ஆடி இருக்காரு. பட் இந்த 3 நாக்குமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர் ஒரு டேர்னிங் ட்ராக், அதுவும் ரேங்க் டேர்னர்ல வந்தது ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன் இந்த 3. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உனக்கு பிடிச்ச டெஸ்ட் நாக் எது ரோஹித் சர்மா? ரீசெண்டா நான் அந்த நம்ம நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்துல வந்து இப்ப கேஎல் ராகுல் கூட வந்து அடிச்ச அந்த ஒரு இதுவா இருக்கட்டும், தென் அவரோட டெபியூல பாத்தீங்கன்னா அந்த ஒரு 177 என்னமோ அடிப்பார் நினைக்கிறேன், ரைட்டா? அதுவும் நல்ல ஒரு நாக். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஸோ இந்த மாதிரி நிறைய அவரோட நாக்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அந்த டெபியூல பாத்தீங்கன்னா 200 அடிப்பார் நினைக்கிறேன் பேக் டு பேக். அதான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா டெஃபினட்டா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நாக்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு நாக்ஸ் கிரேட் ஸ்டார்ட் டு டெஸ்ட் கிரிக்கெட்ல. கரெக்ட், டெஃபினட்டா அந்த ஒரு நல்ல ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ்ல தான் வந்து எண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்த வருத்தமா இருந்தாலும் ஒரு டீமை செட்டில் பண்ணி கொடுத்து போயிருக்காரு. ஸோ அந்த ஒரு அவரோட அந்த மூவ் தான் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்க்க நல்லா இருக்கு. கரெக்ட். சி, ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். ஏன்னா அவரோட அந்த சிவில அந்த பயோடேட்டால வந்துல ஒரு மிகப்பெரிய அடியே என்னன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நீங்க வந்து 3-0 நம்மள அடிச்சுட்டு போனதுதான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆக்சுவலா ரோஹித் சர்மாக்கு. ஏன்னா எந்த ஒரு கேப்டனுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து நம்ம இந்தியாவில வந்து நம்மள ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனது கிடையாது. ஸோ சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. லைக் இங்கிலாந்து வந்து 2012 வந்து வின் பண்ணிட்டு போனாங்க 2-1 சொல்லிட்டு. பட் அதுல இந்தியா ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு 3-0 சொல்லி ஒரு மீக் சரண்டர் ஆனதுல அது ஒரு மிகப்பெரிய அடி ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கேரியர்ல ஆஸ் அ கேப்டனா. அதுல எந்த ஒரு டினையுமே கிடையாது. பட் ஸ்டில் ஆஸ் அ ஒயிட் பால் கேப்டனா ரோஹித் சர்மா இஸ் அ டெரிஃபிக் பிளேயர் ஆஸ் வெல் அஸ் அ டெரிஃபிக் கேப்டன். அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஹி ஹஸ் கிவன் அஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும்ன்றது ஆசைப்படுறது தப்பான ஒரு விஷயம். அந்த வகையில நம்ம வந்து வி ஷுட் ஃபீல் ஹாப்பி தட் ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டனா அந்த ஆராவை வந்து பில்ட் பண்ணிருக்காரு. இவர் வந்தாருன்னா ஐசிசி டோர்னமெண்ட் அடிக்கலாம்டா. எப்படி ஒரு எம்எஸ் தோனியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஒரு டைம்ல. விராட் கோலியும் நல்ல ஒரு கேப்டன் தான். ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா அவரும் ஒரு அக்ரெசிவான ஒரு கேப்டன் தான். அன்பார்ச்சுனேட்லி அவர்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல கடைசி வரைக்கும் போவாரு, ஒரு செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் போவாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரால் அதை வின் பண்ண முடியல. பட் ஆஸ் அ டெஸ்ட் கேப்டனா இன்னி வரைக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா யாரை ஹையா ரேட் பண்ணுவேன்னா விராட் கோலியை தான். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததுல டெஸ்ட் கேப்டன் இந்தியன் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் கேட்டா விராட் கோலி தான். பட் ஒயிட் பால்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கண்டிப்பா நம்ம ரோஹித் சர்மாவை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து T20 வேர்ல்ட் கப்பும் சரி இம்மிடியேட்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வந்து அஸ் கேப்டனா வின் பண்ணி கொடுத்தது. ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மா வந்து ஒரு ரீஜெனுவேட் ஆகி அவரோட பெஸ்ட்டை கொண்டு வருவார் 50 ஓவர்ஸ்ல ஒன்ஸ் அகைன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் டிசிஷன். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், விராட் கோலி அவரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு ரிட்டையர்மெண்ட்ல. எனக்கு இது கொஞ்சம் ஷாக் தான் பாலா. நான் என்ன நினைச்சேன்னா he would stay for another 2 years. என்னதான் he had a bad tournament in Australia, still felt that அந்த ஒரு நாக் அவர் நல்லா விளையாடினார்னா he will be back into the form. பட் அவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. பட் பிசிசிஐல இருந்து ஒரு முக்கியமான பர்சன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரீதிங்க் பண்ணுங்க அந்த டிசிஷன் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கண்டினியூ பண்ணுதா. ஏன்னா ஏன் சொல்றேன்னா ரோஹித் ஆல்ரெடி போயிட்டாரு. இப்ப 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல நடக்குது. இதுக்கு கண்டிப்பா விராட் கோலி மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் பேட்டிங்ல தேவை. பிளஸ் பேட்டிங்லயும் சரி ஒரு கைட் பண்றதுக்கும் கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்ப பார்த்தா சுப்மன் கில்லுக்கு தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. புரியுதா? சுப்மன் கில்லுக்கு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னும் போது விராட் கோலி கொஞ்சம் கூட இருந்தா பெட்டரா இருக்கும். இல்ல விராட் கோலிக்கே கேப்டன்ஷிப் கொடுத்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அது வேற விஷயம். ஆனா விராட் அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காருன்னு எனக்கு தெரியல. சில ரூமர்ஸ் தான் கலப்புறாங்க. ஆனா அவர் இன்ட்ரெஸ்டடா இல்லன்னு எனக்கு தெரியுது. பிசிசிஐ இஸ் லுக்கிங் ஃபார் அ யங் கேப்டன். அதுக்கு தான் சுப்மன் கில் கிட்ட போக போறாங்க. பட் விராட் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு 5 மேட்ச் இம்பார்ட்டன்ட் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கணும்ன்றது என்னோட ஒரு கருத்து பாலா. ஏன்னா டெஃபினட்டா இப்போ விராட் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட இருக்குங்கிறப்போ அந்த ஒரு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில் வந்து கொஞ்சம் கேப்டன்சில மெச்சூர்டா பண்ணுவார். ஸோ நம்ம இப்போ ஐபிஎல்லுமே பார்த்துருப்போம். ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல் அது வந்து டிஃப்ரெண்ட். பட் அந்த கேப்டன்சி மெச்சூர்டு சொல்றேன். லாஸ்ட் இயர் குஜராத் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இப்போ இந்த டைம் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அந்த ஒரு மெச்சூர்னஸ் தெரியுது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து கூட வந்து இப்போ விராட் கோலி வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் கைடன்ஸ் பட் கொடுப்பாரு. என்னோட பாயிண்ட் என்னன்னா கேப்டனிங் ஐபிஎல் ஓகே அவர் நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சுப்மன் கில்ல இருந்து. பட் கேப்டனிங் இந்தியா தட் டூ இன் a டெஸ்ட் ஃபார்மட் இஸ் நாட் ஈஸி திங் இல்ல பாலா. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே அதை சொல்லி தான் சொன்னேன். அந்த ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல்ங்கிறது வேற. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து கூட இருக்காங்கிறப்போ அது வந்து ஒரு இனிமே வந்து பூஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம கூட வந்து ஒரு விராட் கோலி இருக்காரு, அவரோட கைடன்ஸ் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அந்த பிஜிடி சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஒரே ஒரே டிஸ்மிஸ் யார் டெஃபினட்டா அந்த ஆஃப் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்மிஸ்லேயே அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி அதுவுமே வந்து அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ்டா கூட இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே அந்த லென்த்துக்கே வந்து அவுட் ஆகுறாரு.
ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபோர்ஸ். ஆக்சுவலா உன அடுத்த பாயிண்ட் அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். எதனால விராட் கோலி இந்த டிசிஷன் எடுத்திருப்பாருன்னு. நீ அதுல ஒண்ணு சொல்லியிருக்க. ஒருவேளை ஒரே மாதிரி அவுட் ஆகுறதுனால இல்ல இது நம்மளோட ஸ்டஃப் முடிஞ்சிருச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல நினைக்கிறாரான்ற மாதிரி நீ சொல்லிட்ட. எனக்குமே அது ஒரு கவலை இருக்கு. இந்த வே அவர் அவுட் ஆன விதம் ஆஸ்திரேலியால பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எவ்வளவு பெரிய பிளேயரா, ஆனா ஒரே மாதிரி அவுட் ஆயிட்டே போறாரு. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. பட் ஸ்டில் விராட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் 2014 அப்புறம் கவுண்டர் பண்ணிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? கவுண்டர் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி கவுண்டர் பண்ணி இந்த ஏன்னா இப்போ இருக்கிற அங்கேயும் யங் பவுலர்ஸ் தான் போட போறாங்க. புரியுதா உனக்கு? ப்ராபப்ளி ஆண்டர்சன் கிடையாது, பிராட் கிடையாது டபுள் பண்றதுக்கு. சோ அதனால மேபி இத கண்டினியூ பண்ணலாமே, இந்த சைக்கிள்ல கண்டினியூ பண்ணலாமே விராட்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஹோப்ஃபுல்லி பாலா அவர் வந்து இல்ல ஐம் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹி ஹேஸ் டு பிளே த ரிமைனிங் 2 years சைக்கிள். தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இந்தியா அண்ட் ஆல்சோ த நியூ கேப்டன்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபைன் பாலா, அடுத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் உமன்ஸ் கிரிக்கெட்டை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதையும் அப்படியே கவர் பண்ணிடலாம். நம்ம இந்தியன்ஸ் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க. 50 overs டோர்னமெண்ட் அது தொடர்ந்து போயிட்டு இருந்தது. நான் ஃபேன் கோட்ல பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆஃப்லைன்ல. ஸோ ஸ்ரீலங்கா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஒரு ட்ரை சீரிஸ் போச்சு. அதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு மேட்ச் தான் ஸ்லிப் அவுட். அந்த ஸ்ரீலங்காவோட செகண்ட் ரவுண்ட்ல தோத்தாங்க. மற்றபடி 2 முறை சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க, ஒரு முறை ஸ்ரீலங்கா அடிச்சு ஃபைனல் வந்தாங்க. ஸ்ரீலங்காவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை இந்தியா வின் பண்ணாங்க. ஐ திங்க் ஒன் டைம் சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணி வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஜஸ்ட் அந்த ஒரு லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு ஆறுதல் வின் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா இந்தியா ஃபைனல் பிரமாதமா 97 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க இந்தியன் உமன்ஸ். ஸோ வேர்ல்டு கப் முன்னாடி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ப்ரிப்பரேஷன் எனக்கு தோணுது. லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். அதை பத்தி என்ன நினைக்கிறேன் நீ சொல்லு. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் டெஃபினட்டா அவங்க இந்தியன் அந்த ஓப்பனர்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனர் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஷஃபாலி வர்மாவோட போயிருந்தாங்க. ஷஃபாலி வர்மா பாத்தீங்கன்னா நடுவில் அந்த இன்ஜுரி வந்துச்சு. அதுலாம் பாத்தீங்கன்னா அவங்களும் நல்ல ஒரு பேட்டிங் தான், அதுல எந்த குறையும் கிடையாது. பட் அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவங்கள்ட்ட எப்பவுமே தெரியும். நான் இன்டரப்ட் பண்ணது சாரி. நீ ஆக்சுவலா கரெக்டான பாயிண்ட் சொன்ன. ஷஃபாலி வர்மாவை அவங்க டிராப் பண்ணதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி காமிச்சது. செகண்ட் அந்த இன்ஜுரி ஒரு கன்சர்ன். ஃபீல்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சொல்லி தான் அவங்கள டிராப் பண்ணாங்க. டிராப் பண்ணி அதை பிரதிகா ராவல் வந்து has grabbed her chances like something. ஏன்னா டெஃபினட்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரத்திகா ராவல் வந்து செமையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது. ஒரு 50 அடிக்க முடியலனாலும் அந்த ஒரு 30s கன்வெர்ட் பண்றாங்க. நிறைய 50s அந்த பிக் ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட்டோட தான் வந்திருந்தாங்க பிரத்திகா ராவல். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன ஒரு பிளஸ்னா ஸ்பின்னும் போடுறாங்க. ஸோ அந்த பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸும் நடுவில் கொஞ்சம் வந்து 2 to 3 overs வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருக்கு. தென் ஸ்னேகா ராணா இந்த பர்டிகுலர் ஓவரால் சீரீஸ்ல சூப்பரா போட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த ஃபைனல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 4 wicket, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 wickets எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அவங்களோட அந்த பவுலிங் எஃபர்ட் நல்லா இருக்கு. எப்போ பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த ஒரு மொமெண்டம்ல வந்தாங்கன்னா அந்த WPL நம்ம RCBல பார்த்திருப்போம். அப்ப எப்ப அவங்க ஸ்குவாடுக்குள்ள வந்தாங்களோ ஸோ அங்கிருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா ராணா. ஸோ ஓவரால் நல்ல ஒரு டீமா இருக்கு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா அந்த பவுலிங்ல இன்னுமே வந்து ஒரு கன்சர்னா தெரியுது. பேட்டிங் வந்து ஓரளவுக்கு ஷார்ட் அவுட்டா இருக்காங்க. உங்களுக்கு லோவர் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமிமா வராங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரிச்சா கோஷ் ஸ்டார்டிங்ல வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் அப்பா வச்சிருக்காங்க. ஸோ இந்தியால தான் உங்களுக்கு வேர்ல்டு கப் வருதுங்கிறப்போ பேட்டிங் ஓரளவுக்கு ஷார்டேஜ். ஸோ பவுலிங் மட்டும் கரெக்டா அந்த ஒரு மாதிரி ஃபிட் அண்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு மெய்டின் ட்ராஃபி கூட பார்க்கலாம். பட் அது வந்து இப்போ நம்ம ஸ்டில் ஹோப்ஸ் தான் வச்சிருக்கோம். பட் ஆனா சான்சஸ் ஆர் தேர். கரெக்ட் பாலா. நான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்னேகா ராணா தான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும். நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா WPL வந்து அவங்க அன்சோல்டா இருந்தாங்க. கரெக்டா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் உள்ள வந்தாங்க. ஐ திங்க் ஸ்ரேயா பட்டேல் ரீப்ளேஸ்மெண்ட் பர்ஃபெக்ட்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலா ஆஃப் ஸ்பின்னர் டு ஆஃப் ஸ்பின்னர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா நான் பார்த்தேன் WPL, நானும் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தேன். அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கும் ஸ்னேகா ராணாக்கு. எப்படி பாருங்க ஒருத்தரோட லைஃப் டோட்டலா மாறுது. ஆக்சுவலா நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆன பாலா. ஏன் அவங்க நடுவுல இல்ல தப்புன்னு காணா போயிட்டாங்க. ஸ்ரேங்கா பட்டேலாவது அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. பட் ஸ்னேகா ராணா ஏதோ ஒரு 1 சீரீஸோ 1 IPL ஏதோ பூரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட டிராப்டு. பட் ஷி ஹஸ் கிராப்ட் ஹர் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் சம்திங். 15 wickets பாலா இந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல 4 matchesல ஐ திங்க் ஷி ஹஸ் பிளேட் ஒன்லி 4 to 5 matches. ஆமா கரெக்ட். இந்த ஓவரால் ஃபைனலோட சேர்த்தினா 5 மேட்ச் 15 wicket ஒரு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். அதுக்காக தான் மேன் ஆஃப் த சீரீஸும் கொடுத்தாங்க. தீப்தி சர்மா நம்ம வச்சு விளையாடும் போது தீப்தி சர்மா எப்படிப்பட்ட போலர், கண்டெயின் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1 or 2 wickets தான் எடுப்பாங்க. ஜடுவோட ரோல் இந்த மாதிரி தான். நம்ம இந்தியாவில் ஜடு ரோல் இருக்கும் பாத்தீங்களா, 50 overs கண்டெயின் பண்ணுவாரு, 2 wicket எடுப்பாரு மேக்ஸிமம். அந்த மாதிரி ரோல் தான். பட் ஸ்னேகா ராணா சீம்ஸ் டு பி விக்கெட் டேக்கர்னு தோணுது எனக்கு. ஏன்னா தீப்தி சர்மா விட இவங்களோட அந்த லைன் அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேட்ஸ்மேனை இன்டு த லைன்
எல்பிடபிள்யூ ஆக போல்டாக அந்த இன்டு த லைன் போடுறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதே மாதிரி பிரதிகா ராவலும் பாத்தீங்கன்னா எஸ் ஃபைனல்ல பெருசா அடிக்கல, 30 ரன்ஸ் ஷீ ஸ்கோர், போன மேட்சும் அடிக்கல. பட் இனிஷியல் மேட்சஸ்ல அவங்களும் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஃபென்டாஸ்டிக்கா விளாடுறாங்க, ஒரு பக்கா 50 ஓவர்ஸ் பிளேயர். ஸ்மிருதி மந்தனா கம்மிங் டு த ஒகேஷன் கரெக்ட்லி. ஏன்னா இந்த சீரீஸ்ல ஒன்றும் அவங்க பயங்கரமாலாம் அடிக்கல, எல்லாமே ஒரு ஸ்டார்ட்ஸ் தான், அதுல ஒரு 50 தான். ஃபைனல்ல நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன், செம்மையா விளாடுனாங்க. ஆக்சுவலா டஃப் கண்டிஷன்ஸ், ஹீட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 21ல ஒரு கேட்சை கொடுத்தாங்க, ஸ்ரீலங்கா அதை மிஸ் பண்ணாங்க, அதை செம்மையா கிராப் பண்ணி ஒரு பெரிய 100 அடிச்சாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கன்சிஸ்டன்டா அவங்களும் ஒரு 100 அடிச்சிருக்காங்க இந்த சீரீஸ்ல, பிளஸ் யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் 40. ஹர்மன்பிரீத் கௌர் இந்த WPL வேற லெவல்ல விளாடுனாங்க. ஓகே, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்ல. இறங்கி எனக்கு 50 100லாம் தேவையில்ல, நான் இறங்கினா இம்பாக்ட் கிரியேட் பண்றேன், இது ஒரு நல்ல விஷயம். ஹர்மன்பிரீத் கௌர் இன் ஃபார்ம் இஸ் வெரி குட், முக்கியமான ஒரு விஷயம். ரோட்ரிக்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இந்தியன் உமன்ஸோட மிடில் ஆர்டர் வந்து பார்க்கும்போது சீம்ஸ் டு பி சோ ஸ்ட்ராங் பாலா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போலிங் மட்டும் தான் கேஷி கௌதம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இன்ஜுரி ஆயிட்டாங்க சடனா. போலிங் தான் வந்து சில ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் திருப்பி நம்ம டீமுக்கு கம்பேக் ஆகணும், இன்ஜுரியில இருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ரேணுகா சிங் வந்துருவாங்க இந்த சீரீஸ், ஆக்சுவலி இன்ஜுரினால நினைக்கிறேன் அவங்க விளையாடல. ஸோ சில ஃபியூ திங்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிங்ஸ் ரெடி பண்ணா சீம்ஸ் டு பி a குட் டீம். கரெக்டான ப்ரிப்பரேஷன் தான் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல. ஸ்டில் ஆஸ்திரேலியாவோட விளையாடும் போது ஒரு டிஃபரண்ட் சேலஞ்ச் இருக்கும் போல. பட் ஸ்டில் வி நீட் டு கங்க்ராச்சுலேட் தெம். ஏன்னா டெஃபினட்டா இப்போ மிடில் ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜெமேமா பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ்ல அவங்களோட செகண்ட் ஓடிஐ செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் அவங்க பேட்டிங் வந்து சூப்பரா இருந்தது. ஹர்மன்பிரீத் கௌர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 ஹண்ட்ரட்ஸ்லாம் இல்லாம நான் கரெக்டா வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு இம்பாக்டை வந்து கரெக்டா கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்மே பாத்தீங்கன்னா அந்த டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்கோர் பாத்தீங்கன்னா கம்மி ஸ்கோர்ல இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே டக்குன்னு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி நல்ல ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் தான் தேவை இந்தியன் டீமுக்கு. ஸோ அது வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு. இன்னுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிச்சா கோஸ்மே ஸ்டார்டிங் வந்திருக்காங்க. ஸோ ஒரு பேட்டிங் வந்து டெப்தாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க பவுலிங் மட்டும் கண்டிப்பா சொன்ன மாதிரி ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டா போதும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பூஜா வஸ்டகர் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விக்கெட் டேக்கர் பவுலர் தான். ஸோ அவங்களும் மறுபடியும் வந்தாங்கன்னா நல்லா அந்த இருக்கும். ஆல்ரவுண்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூஜா வந்து கம்பேக் ஆகணும் இன்ஜுரியில இருந்து, அந்த ஒரு So இந்த பேலன்ஸ் மாதிரி கிடைக்கும் ஒண்ணுமே. டெஃபினட்டா இவங்கெல்லாம் அந்த இன்ஜுரியில இருந்து கம்பேக் ஆயிட்டு நீங்க சொன்ன மாதிரி ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களும் அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் வந்து ஸ்விங் கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு செட்டில்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஆஸ்திரேலியா தான் நமக்கு ஒரு மாதிரி நைட் மேரா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி ரிச்சா கோஷ் அந்த ஒரு ஃபினிஷ் கொடுக்குறாங்க. நம்பர் 3ல ஹர்லின் டியோலும் கொஞ்சம் செட்டில் ஆறாங்க அந்த ஹார்லின் ரோல். டேல் ஸோ கரெக்டா அந்த வெஸ்ட் பேட்டிங் இண்டீஸ் சீம்ஸ் டு பி சீரிஸ் சார்ட்டட். அயர்லாந்து சீரிஸ் நினைக்கிறேன். அயர்லாந்து சீரிஸ்ல இருந்து அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. அயர்லாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அந்த ரெண்டு சீரிஸ். பேட்டிங் சீம்ஸ் டு பி சார்ட்டடா தெரியுது போல. இந்த போலிங் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸ்பின்லயும் ஸ்டேர் ஆனா கமிங் இன்டு த ஃபார்ம், அது நல்ல விஷயம். சரணின்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்ம WPL ஐபிஎல்லே வருது, WPL பார்த்திருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு யங் டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இந்தியாவில், அதுவே பெரிய விஷயம். ஸோ சபரீஷ் வரல, ஸோ அவர் பிஸி ஆயிட்டாரு இன்னைக்கு. அதனால சபரீஷ் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாலா, நான் ஏதோ படிச்சேன், அதாவது டேரல் மிச்சல், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த PSL பத்தி சில வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. நான் வந்து ரொம்ப அதை பத்தி ஆழமா பேச வரும்ல. ஆனா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பாகிஸ்தான் போய் விளையாட மாட்டேன்ற மாதிரிலாம் சில நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சும்மா அதை பத்தி ஒரு லாஸ்டா பேசலாமே. ஏன்னா டெஃபினட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி டேரல் மிச்சல் நம்ம அதை வந்து ஃபுல்லா சொல்லிடலாம். இப்ப டேரல் மிச்சல் வந்து என்ன சொன்னார்னா ஐ வில் நாட் கம் அகைன் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி இதுக்கப்புறம் நான் பாகிஸ்தானுக்கே வர மாட்டேன் அப்படிங்கிற, ஏன்னா அது ஒரு பயம் எல்லா பிளேயர்ஸ்க்குமே இருக்கும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அது ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டா வந்து நம்ம கண்ட்ரிக்கு போய் சேருவோமா, அந்த வீட்டில் போய் நம்ம ஃபேமிலியை பார்ப்போமா, அந்த மாதிரியான ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டேரல் மிச்சல் சொல்லியிருக்காரு. அவரே பாத்தீங்கன்னா IPL வந்து அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஸோ டக்குன்னு வந்து அங்க வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சது, அங்க போய் விளாடலாம். ஸோ ஒரு மாதிரி கிரிக்கெட்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்து போனாரு. கரெக்டா பார்த்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ அது ஒரு மாதிரி வரிங் சைன்ஸ் தான் சொல்லலாம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஐ திங்க் ரிக்கல்டன்லாம் சில பேருங்கலாம் வந்து அவங்க ஃபேமிலியோட ஆக்ரால தாஜ்மஹால் எல்லாம் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற அந்த ஒரு செக்யூரிட்டியும் சரி, அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டியும் சரி, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா டெஃபினட்டா அந்த ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால தான் அவர் ரொம்பவே பயப்படுறாரு டேரல் மிச்சல். ஸோ நம்ம அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா நம்ம கண்ட்ரிக்கு போவோமா அப்படிங்கிற அதுவே வந்து ஒரு பெரிய பயனே சொல்லலாம். ஏன்னா வார்னரும் வந்து சொல்லியிருந்தார். வார்னர் பார்த்தீங்கன்னா அந்த PSL வந்து கராச்சி டீம் வந்து கேப்டன் பண்றாரு. ஸோ அந்த கேப்டன் அவரே பார்த்தீங்கன்னா நான் வந்து லீவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா UAEக்கு எடுத்துட்டு போனாங்க. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கரெக்ட். ஓகே, சரி, ஓகே, அது அவங்களோட தலையெழுத்து. அதுல நம்ம வந்து சும்மா அதை பத்தி என்னன்ற ஒரு விஷயத்த பேசணும் தான் சொல்லி நான் பேசினேன். ஈவன் என்ன சொல்றது, பங்களாதேஷ் பிளேயர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா லைக் அங்க ஒரு டூர் இருக்கு அவங்களுக்கு, அது கூட நடக்குமான்றது டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன் பாலா. இப்போ கரெக்டா வீடியோவை ஸ்டாப் பண்ணும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸை பத்தி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ.
சும்மா ஒரு 3 minutes பேசலாம் நான் பாக்குறேன். இதோட ஃபினிஷ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே, ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சும்மா ஒரு ஓவர் வியூ. இப்போ இன்கேஸ் சுப்மன் கில் வந்து கேப்டன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் ஆக போறாரு. ஸோ இன்னும் நியூஸ் 2 நாள்ல வந்துடும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். ஹூஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ரோஹித் சர்மா? அது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. ஏன்னா கேஎல் ராகுல் நம்ம சொல்றோம், ஆனா போற போக பார்த்தா அவங்க கேஎல் ராகுல வச்சு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஹூஸ் கோயிங் டு டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி? லிஸ்ட்ல இருக்காங்க நிறைய பேர். சாய் சுதர்ஷன், கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் இப்போதைக்கு என்னோட கண்ணோட்டத்துல இருக்காங்க. நான் என்ன கேட்டா லிஸ்ட் இருக்கு, ஆனா இவங்க 3 பேருக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதோட சொல்லி வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா டெஃபினட்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டா அந்த நம்ம கவுண்டி கிரிக்கெட்லாம் வந்து விளாண்டுருக்காரு. அந்த சரேக்கு வந்து ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. அங்க ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல மொமெண்டம்ல இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ கவுண்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணலாம். நடுவில் கூட கவுண்டி பத்தி பேசினோடனே பார்த்தீங்கன்னா புஜாரா நானும் வந்து நல்லா வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஏன்னா அவரும் கவுண்டியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு இன்னொரு கன்சர்னும் இருக்கு. நான் மேபி ஸ்ரேயா சேர் கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரோட டெஸ்ட் சீரிஸ் வந்து நல்ல ஒரு டெஸ்ட் கெரியரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கெரியர் தான் சொல்லலாம். ஸோ அவரையும் எடுத்துட்டு இல்ல வரலாம் பலா, அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் இருக்கு. இது உன்னோட கருத்தா இருக்கலாம். இந்த கருத்துல எனக்கு மாற்ற கருத்து நிறைய இருக்கு. ஏன்னா நீ வந்து புஜாரா சொல்றியா? ஐ டோன்ட் திங்க் சோ பிசிசிஐ இஸ் கோயிங் பேக் டு புஜாரா ஆல்சோ அண்ட் ரஹானே ஆல்சோ. அந்த சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறம் என்னதான் புஜாரா டொமஸ்டிக்ல அடிச்சாலுமே ஐ திங்க் தே ஹவ் மூட் ஆன் ஃப்ரம் புஜாரா அண்ட் ரஹானே. அது வேற விஷயம். அது ஒரு பக்கம். அது நீ சொல்றீங்கன்னா கூட ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தே ஹவ் ஆல்ரெடி ப்ரூவன் டெஸ்ட் பிளேயர்ஸ். ஸ்ரேயாஸ் ஐயர் சப்கான்டினென்ட்ல சொன்னீங்கன்னா மேனேஜ் பண்ணிடுவாரு ஸ்பின்னர்ஸை, ஃபாஸ்ட் போலர்ஸை. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நத்திங் அகைன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். நான் அதுவும் ஹேட் ரேட் காமிக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட டெக்னிக்கை பத்தி தான் நான் பேச விரும்புறேன். புரியுதா உனக்கு? ஏன்னா அவரோட அந்த லாங் லிஃப்ட், ஓகே, ஃபீட்டை பெருசா மூவ் பண்ண மாட்டாரு. ஒயிட் பால்ல நீ மூவ் பண்ணாம அப்படி தள்ளி தள்ளி ஆடிடலாம். ஓகே, ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல நீ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டை பெருசா யூஸ் பண்ணாம இன்சைட் த கிரீஸ் ஆடும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பால் லைட்டா மூவ் ஆச்சுன்னா ஒண்ணு நிக்க ஆயிடுவா, இல்லைன்னா பால உள்ள விட்டுப்ப. ஓகே, பவுன்சர் ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. இப்ப ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல உனக்கு நீ பவுன்சர் சர்வே பண்ண மட்டும் வேலைக்கு ஆகாது. நீ வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனும் பார்த்து ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஐ திங்க் ஸ்ரேயாஸ் ஐயர் வில் ஸ்ட்ரகிள் பாலா. அவருக்கு டெக்னிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல. இந்தியால ஆடிடலாம், சப்கான்டினென்ட்ல ஆடிடலாம், ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ணிடலாம், ஃபாஸ்ட் போலர்ஸை கூட பாத்தீங்கன்னா மினிமல் ஃபுட் ஒர்க்கை வச்சு கவுண்டர் ட்ராக்கிங் இன்னிங்ஸ் ஆடிடலாம். இங்கிலாந்துல அவேல போனா ஸ்ரேயாஸ் ஐயர் பயங்கரமா மாட்ட சான்சஸ் நிறைய இருக்கு. இது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அனலைஸ் பண்ணி சொல்றதா. நத்திங் அகைன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா டெஃபினட்டா இப்போ நான் வந்து இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா, மேபி இப்போ சப்போஸ் கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் வந்துட்டா, ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு பொசிஷன் வந்து ஓப்பன் அவுட் இருக்கும். ஸோ அங்க வந்து சாய் சுதர்ஷன் வரலாம். இல்ல ஒரு ரேர் கேஸ்ல நான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சொன்னேன். அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஓப்பனா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 3 பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்துருவாரு, 4 பாத்தீங்கன்னா விராட் கோலி, 5 தான் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் வர வேண்டிய அந்த சூழ்நிலை வரும் இஃப் கேஎல் ராகுல் ஓப்பன். அதுக்காக வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். சாய் சுதர்ஷன் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடலாம் நீ சொல்றல. கேஎல் ராகுல் ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும் தான் என்னோட ஒரு தாட். ஆனா இதே சாய் சுதர்ஷன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்கினா எப்படி இருக்கும் நீ நினைக்கிற? அது நல்ல நல்ல சாய்ஸ் தானா. இப்போ சப்போஸ் வந்து இப்போ பிசிசிஐ வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜெய்ஸ்வாலும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஒரு யங்ஸ்டர், ஸோ சாய் சுதர்ஷனும் ஓப்பனிங்ல வந்து ஒரு யங்ஸ்டர். ஸோ 2 யங்ஸ்டரையும் அவங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். மேபி கேஎல் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், டெஸ்ட்லி பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் அந்த ஒரு நல்ல ஒரு கெரியர் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவரை வச்சு ஓப்பன் மறுபடியும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல நல்லா அடாப்ட் ஆயிப்பாரு. ஸோ மிடில் ஆர்டர் நல்லா அடாப்ட் ஆயிருப்பாருங்கிறப்போ எப்படி போவாங்கிறது தெரியல. பட் சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல நல்ல ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ அவரையும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு அவர்கிட்ட. எனக்கு என்ன தோணுதுனால, இஃப் தே ரியலி நீட் அ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தே வில் கோ ஃபார் கருண் நாயர். இஃப் தே நீட் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா, இஃப் தே டோன்ட் திங்க் கேஎல் ராகுல் வந்து ஓபன் பண்ண மாட்டாரு, கீழே தான் இறங்க போறாரு அப்படின்னா தே வில் கோ ஃபார் சாய் சுதர்ஷன். ஸோ எய்தர் சாய் இல்ல கருண், யாராவது ஒருத்தருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ஒரு ஃபேக்டர். இன்னொரு விஷயம், நிதிஷ் ரெட்டி ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியால, ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. ஸோ அவரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி கிவன் டு நிதிஷ் ரெட்டி, இன்ஜுரி இல்லாம இருந்தா. ஓகேவா? ஹீ கேன் ஆல்சோ போல் தட் 4-5 overs இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல யூஸ் ஆகும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போடணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஐபிஎல்ல போலிங் போடுறது இல்ல. இன்ஜுரி ஏதாவது டெவலப் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, புரியுதா? ஸோ ஹி வில் கிவ் தட் குஷன். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு பொசிஷன், ரோஹித் சர்மாவோட பொசிஷன் தான் மோஸ்டா ஓப்பன்ல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா மேபி மேபி ஒரு தே மைட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறக்கிட்டு கருண் நாயர் ஒரு மிடில் ஆர்டர்ல கூட எடுக்க சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் ஸ்குவாட் சொன்னதுக்கு அப்புறம். ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொன்னா கொஞ்சம் வியூவர்ஸ்க்கும் யூஸா இருக்கும். அதனாலதான் தேங்க்யூ பாலா. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சூப்பரா டிஸ்கஸ் பண்ணோம்.
தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். கைஸ், அன்பார்ச்சுனேட்லி சபரிஷ்னால இந்த வீடியோல ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு அவரோட ஏரியால. ஸோ அதனாலதான் அவரால் ஜாயின் பண்ண முடியல. இப்பதான் இன்ஃபர்மேஷன் அவர் மெசேஜ்ல சொன்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணிட்டு வருவாரு. ஸோ இன்னைக்கு நானும் பாலாவும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ தேங்க்யூ பாலா, உன்னோட ஃபைனல் தாட். ஏன்னா டெஃபினட்டா இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் கிரிக்கெட்டும் நல்லா இருந்தது. பட் ஆனா ஃபன் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபன் கண்டென்ட் ஆன ஆள் வரல. அந்த ஒரு ஃபன் கண்டென்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ டெஃபினட்டா அது வந்து ஒரு மிஸ்னே சொல்லலாம். எனிவேஸ், நோ ப்ராப்ளம் பாலா. நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன். உன்னோட இன்புட்ஸும் வந்து நிறைய நீ ஷேர் பண்ண. இட் வாஸ் ரியலி குட். ஓகே, ஸோ பார்ட் 2 கிரிக்கெட் சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா வரும். ஓகே பாலா, ஃபைன், தேங்க்யூ, டேக் கேர். கிரிக்கெட் சம்பவம் ராக்ஸ். பாய்ண்ணா.